நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வாழைத்தோட்டத்தில் இலை அறுக்கிறதுக்கு தான் வந்துக்கிறாங்க. அது எப்படி அறுக்கிறாங்க எப்படி காட்டுறாங்கன்னு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல். இது ஃபுல்லாக எங்கண்ணா மார்க்கெட்டுக்கு போகுது? எங்கண்ணா போகுது? மார்க்கெட்டுக்கு தான்ப்பா. மார்க்கெட்டுக்கு தானா? இந்த மாதம் ஒன்றும் வியாபாரம் டல்லுப்பா. ஒன்றுமே இல்லைப்பா. இந்த மாதம் பங்குனி மாதம் வியாபாரமே டல்லுப்பா. இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ எப்போண்ணா இது சீசன் இலை இருக்கிறதுக்கு? புது சீசன் வந்தால் தான்ப்பா அது. புது சீசன் வந்ததுன்னா அது இலை காசு. இது நேரத்தில் டல்லு தான்ப்பா. ஒன்றுமே இல்லை. இதுனா மஞ்சளா இல்லை கற்பூரமான? இது மஞ்சள் இலையா? பூ இலை, பூ மரம் இது. இது ஃபுல்லாக கல்யாண ஆர்டருக்குலாம் இப்போ பார்த்து இல்லையாண்ணா? இப்போ இல்லையாப்பா. இந்த மாதம் எதுவும் கிடையாது. இது இப்போ ஹோட்டலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லோக்கல்லே சேல் பண்ணுறீங்க? விசேஷங்களுக்கு ஏதாச்சும் சும்மா விசேஷங்களுக்கு மட்டும்தான். இப்போ எவ்வளோண்ணா வாங்குறீங்க நம்மக்கிட்ட ஒரு இலை? 1,000 ரூபா வாங்குறேன்பா. 1,000 ரூபாவா? எவ்வளோ இலைண்ணா வைப்பீங்க? 200 இலை வைப்போம்பா. 200 இலையா? சரி சரிண்ணா. இது நம்ம வாங்கின்னு போகிறவங்களும் ஒரு கட்டு அந்த மாதிரி வாங்கின்னு போயிடுவாங்களா? ஆமாம் வாங்கின்னு போவாங்க. இது நீங்கள் எவ்வளோ நாள்ண்ணா இந்த வேலை செய்கிறீங்க? நான் 19 வருஷமாக செய்கிறேன் இந்த தொழில். இலை அறுக்கிறது ஒண்டி தானே? இலை அறுக்கிறது மட்டும்தான். இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? இலையை எடுத்துன்னு போயிட்டு மார்க்கெட்டில் போட்டு நாங்கள் ரோட்டு கடையில் போடுவோம்பா. ரோட்டு கடை போட்டாங்க வீட்டுங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க. சூப்பர் நிகழ்ச்சிக்கு வாங்கிட்டு போவாங்க. ஹோட்டல்காரங்க வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நல்லது செய்யறவங்க வாங்கிட்டு போவாங்க. இப்போ எத்தனை நாள் தாங்க இந்த இலை எடுத்துன்னு போனீங்கன்னா? எடுத்துன்னு போனால் ஒரு 4 நாள் இருக்கும் இந்த இலை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தானே பயித்துருமா? கலர் மாறிடும். மஞ்சள் கலராக ஆகிடுது இந்த இலை. இது பூ மரம். இது இந்த இலை அப்படிதான் இருக்கும். கற்பூரவள்ளி மட்டும்தான் ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும் அந்த இலை. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே தாங்க. ஆனால் நல்லா இருக்கும் இலை கற்பூரவள்ளி. இப்போ நம்ம வாங்கின்னு போகிறவங்க இது எத்தனை நாள் இலைன்னு எப்படி நான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்? 2 நாள் நல்லா இருக்கும். 3ஆம் நாள் சேஞ்ச் ஆயிடும். கலரே ஒரு மாதிரியா தெரியும். அது ஏமாத்தி கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. நமக்கு அது மாதிரி தெரியாது. நம்ம கரெக்டாக சொல்லி கொடுப்போம். 2 நாள் இலை. ஆமாம். இது வேணும் இது வேணாம்னு நம்மளே சொல்லிடுவோம். இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ? ஒரு 2 ரூபா 3 ரூபா வரல விற்கிறோம் நாங்கள். 2 ரூபா விற்கிறீங்களா? ஆனால் இது சென்னையில் அதெல்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபா 6 ரூபா 7 ரூபா விசேஷம். அந்த மாதிரி விசேஷம் நாளாக இருந்தால் 10 ரூபா கூட விற்கும். இந்த மாதிரி நீட்டி எல்லாம் ஒரு இலையே 10 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. விற்கும் சென்னையில எல்லாம். இப்போ இதுலேயே எத்தனை இலை நான் போட முடியும்? இந்த ஒரு நீட்டி இலையில 2 இலை சாப்பாட்டு இலை போடுவோம். ஒரு டிஃபன் இலை வரும். ஒரு டிஃபன் இலை 2 சாப்பாட்டு இலை. டிஃபன் இலைனா ஹோட்டலுக்கு போயிடுமா? ஹோட்டலுக்கு தட்டில் வைப்பாங்க இல்லையா? ஹோட்டலுக்கு போயிடும். சரிண்ணா. அண்ணன் பார்த்தீங்கன்னா வெயில் சரியான வெயில். ஆனால் இது தோப்புள்ள இருக்கவே வெயில் தெரிலங்க. ஆனால் நம்ம தோப்புள்ள பயிர் வச்சுருந்தோன்னா இலை அவ்வளோ சீக்கிரத்தில் விதங்காது வெயில் காலத்தில். இதே நம்ம வெளியே இந்த மாதிரி எம்டியான பிளேஸில் வச்சுருந்தோன்னா வெயில் தாங்காமல் இலையெல்லாம் ஃபுல்லாக சுருங்கிடும். தோப்புன்றதுனால என்னால் கொஞ்சம் கூட யாரும் அறகிறதுக்குலாம் வரல. நீங்கள் ஒண்டி தான் அறகுறீங்கண்ணா? ஆளுகளை வைக்கிறது இல்ல. கூலி அதிகமாயிடுது இந்த நேரத்துல. வியாபாரம் கம்மி இப்போ. அதனால கூலி கட்டாது. கூலி கொடுக்க முடியாது. அதனால இன்னைக்கு லேபர் எல்லாம் அதிகமாயிடுச்சு. அதனால ஆளுங்கெல்லாம் வைக்கிறது இல்லப்பா. நான் சொந்தம் மட்டும் அறுப்பேன். சொந்தமாக மார்க்கெட் ரோட்டு கடை போட்டுக்குவேன். அவ்வளோதான். நீங்களே சொந்தமாக லோக்கலில் கடை எடுத்து நடத்துறீங்களாண்ணா? ஆமாம் ரோட்டு கடை தான். இப்போ பெரிய பெரிய டீலருக்கெல்லாம் 10 கட்டு 20 கட்டு அந்த மாதிரிலாம் அனுப்புறது இல்லை. தரீங்களா? இப்போ ஃபுல்லாக 10 கட்டுனா எப்படிண்ணா நீங்களே ஒரே ஆளையாக இருப்பீங்க? ஒரே டைமில் வேணும் அப்படின்னா ஆள் கூட்டின்னு வருவோம். அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு மட்டும் ஆள் கூட்டின்னு வருவீங்களா? 10 ரூபா நேற்று ஏற்றி காசு அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அதனால அந்த நேரத்துக்கு ஆள் கூட்டின்னு வந்துடுவோம். இப்போ ஆளுங்களுக்கு கொடுக்க தந்தா கட்டு கணக்கா இல்லை ஒரு நாள் கூலி கணக்கானா? கணக்கு. ஒரு கட்டுக்கு 100 ரூபா. ஒரு கட்டுக்கு 100 ரூபாவா? அவங்களுக்கு சாப்பாடு காசு தரணும், பெட்ரோல் காசு தரணும். கட்டுக்கு 100 ரூபா. அறுத்து கையிலே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஆட்டோ ஏற்றுன்னு வந்தோம், வண்டியிலே வச்சு எடுத்துன்னு போனோம். சரி. இப்போ இலை பார்த்தீங்கன்னா பாதி இலை அறுத்துட்டோம். மிச்ச இலை அறகிறதுக்கு இலை இல்லை. அதனால இந்த தோட்டத்துலேருந்து அந்த தோட்டம் வரலும் இலையை எடுத்துன்னு போயிட்டு சேர்த்து ஒன்றா வச்சு கட்டினங்க. ஒரு கட்டில் எவ்வளோ இலைன்னு பார்த்தீங்கன்னா 200 இலை வைப்பாங்க. அது வச்சு கரெக்டாக காட்டணும். அப்போ தான் இலை கிழியாமல் இருக்கும். கடை குடமாக வச்சு காட்டினா கீஞ்சிருங்க. காய் செடி பார்த்தீங்கன்னா கொலையா விட்டா லாபமா இல்லை இலை விட்டா லாபமாண்ணா? இலை தான் காசா? ஆனால் நம்ம எத்தவொடனே இப்போ செடி நட்டு எத்தவொடனே இலை கொடுக்கூடாதா? அறக்க முடியாதா? 4 மாதம் வெயிட் பண்ணுமா? 4 மாதம் செடி கொஞ்சம் வரணும். ஒரு 3 அடி வரணும். அதுக்கப்புறம் தான் இலை அறுக்க முடியும்.
ஆனால் அதுக்கு நம்ம இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணால் நம்ம கொலையை வெட்டிடலாம்ல அவ்வளோ நாள் விடுறதுக்கு. திருப்பி காற்று வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சூறாவளி காற்று வந்தால் மொத்தி இப்போ அழிச்சிட்டு போயிடும். விவசாயிக்கு மொத்தமே லாஸ் ஆச்சு. அப்புறம் விவசாயம் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இந்த இலையிலாவது கட்சியதுக்கு ஒரு பாதி காசு சம்பாதிப்பாங்க. இன்னைக்கு வந்து காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விலைவாசியும் குறைந்து போச்சு. ஆனால் விவசாயத்துக்கு மட்டும் எதுவுமே ஏறல, எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கு வரலாம் அவங்க சொல்றது தான் நம்ம ரேட்டு, நம்ம தான் அவங்களுக்கு கெஞ்சின்னு இருக்குது போயிட்டு. விவசாயத்தை பற்றி நம்ம விவசாயம் வச்சுன்னா கண்டுறது ஒன்றும் இல்லையா, உழைப்பு தான் மிஞ்சுது, அவ்வளோதான். ஆமாம், வேற எதுவுமே இல்லை, வேற எதுவும் கிடையாது. இப்போ இந்த இலை 5 ரூபான்ட்டு நம்ம போயிட்டு சொன்னோன்னா அவ்வளோலாம் இல்லைப்பா 2 ரூபாய்க்கு தரையாப்பான்னு கேட்குறாங்க. இதே நம்ம ஒரு கடைக்கோ ஒரு மாலுக்கோ போயிட்டு ஒரு பொருள் வாங்கினோன்னா 50 ரூபாவோ 100 ரூபாவோ அவங்க சொல்கிறதா ரேட்டு, அது கேட்டு தான் நம்ம வாங்கினோம். இப்போ ஒரு 500 கன்று நட்டுனா லாஸ்ட்டு எவ்வளோண்ணா லாபம் வரும்? 500 கன்று நட்டினா அது 500 கன்றுனா நம்ம மார்க்கெட்டை விற்கிறது பொறுத்தவரைக்கு இன்னைக்கு வந்து காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா தாறு விற்கிது. இருக்குங்களா? அதே முகூர்த்த நாள் ஒரு 300 ரூபா விற்கும். அதே சேம் வந்து எல்லாமே விற்காது. ஆனா நம்மளுக்கு கமிஷனு அது, ஆமா ஆமா, ஆட்டோ சார்ஜ் கமிஷனு அதே நிறைய போயிட்டு விற்குதுன்னா 50 ரூபா செலவாயிடுது தாருக்கு. 250 ரூபா விவசாயிக்கு வருது. இதுவும் ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு அவங்களுக்கே 15 மாசம், இது 15 மாசம் ஐயாது, 15 மாசம் இதில் போயிட்டு என்ன ஒன்றும் கிடையாது. கமிஷனுக்காக கொஞ்ச நேரத்தில் 50 ரூபா சம்பாதி. ஆமாம், நம்ம 1.5 வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருந்து ஒரு மூட்டை எவ்வளோ தெரியுமா? 1600 ரூபா 1500 ரூபா ஒரு மூட்டை. 500 செடி குறைஞ்சபட்சம் 20000 ரூபா செலவாகும். புரியுதுங்களா? அதான் லாபத்தை நான் எதிர்பார்க்குறது சம்சாரி. லாபம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா ஒரு எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறான். ஆனால் கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு எந்த ஸ்கீமும் கம்மியான ரேட்டு விவசாயத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. விவசாயியுடைய பொருளை கொள்முதல் பண்ணிக்கினாங்கன்னா இன்னைக்கு சம்சாரி விவசாயம் நல்லா இருக்கும், விவசாயம் பண்ணுவான். இந்த இப்ப பின்னாடி வர ஜெனரேஷன்லாம் யாருமே விவசாயத்துக்கே வரவே மாட்டாங்க. கிடையாது. இப்ப யாருமே பண்ண மாட்டாங்கல்லண்ணா. இதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எப்படின்னா எல்லாம் மறைஞ்சிரும், அவ்வளவுதான். விவசாயம் எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா விவசாயத்துக்கே மரியாதை கிடையாது. இப்பயே ஃபுல்லா பிளாஸ்டிக் அரிசிலாம் வந்துட்டு இருக்குது நிறைய அரிசியில. ஆனா விவசாயம் பண்ணனா அரசு ஏத்துக்கணும். விவசாய பொருளை வந்து அரசு கொள்முதல் பண்ணிச்சுன்னா விவசாயம் பண்ணுவான். நம்ம சொல்றது இவ்வளவு ரேட்டு, இவ்வளவுதான் எனக்கு செலவு, இதுக்கு அப்புறம் கொடுத்தாதான் எனக்கு லாபம், அந்த அளவுக்கு கொடுத்தாதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். ஆமா, இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கற்பூரம் பெஸ்டா இல்ல? கற்பூரம் தான் பெஸ்ட். வாழைனா இந்த சாம்பார் வாழை அந்த மாதிரி இருக்கு. அது வேஸ்ட், அது வேஸ்டானா? வேஸ்ட். கற்பூரம் தான் பெஸ்ட். ஆனா நோ வந்தா தாங்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன நான் பண்றது? அதுக்கு ஒன்றும் அதிக அரசாங்கம் எதுக்குமே அது மருந்தே கண்டுபிடிக்க மாட்டேங்குது. எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த நோயை கட்டுப்பாடு கொரோனா மாதிரி போயிட்டாங்க. நம்ம நட்டு இவ்வளவு நாள் இருந்து ஒரேடியா அந்த கொரோனா மாதிரி வாழை செடிக்கும் வருது. அது கட்டுப்படுத்த முடியலையே. கவர்மெண்ட் இதுக்கு எதனா புதுசாக ஒரு நிவாரணம் எதனா கண்டுபிடிச்சி தரணும். இல்லை விவசாயிகளுக்கு இவ்வளோ ஃபிக்ஸட் ரேட்டு 300 ரூபாய் தாரா, அந்த 300 ரூபாய் கொடுத்தணும், அது கம்மியாலாம் யாரும் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி கொள்முதல் பண்ணிக்கணும். அது எந்த ஆட்சி வந்தாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க போல. இது எல்லாம் வர வேரில் ஒன்று சொல்கிறாங்க, வந்து முடிச்சிட்ட பிறகு எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப நம்ம பழையால அர்த்தம் அதே சரியா போயிட்டாதானா ஒரு கட்டுக்கு? பத்தாதா? ஆனா நீட் லென்த்தா இருக்குதுண்ணா. 10 அடி இருந்தாலும் 2 அடி இருந்தாலும் ரேட் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ரேட் ஒண்ணுதான். ஆனா இலை நீட்டே இதுலயே ஒரு 4 இலை 5 இலை பீஸா கட் பண்ணலாம் போல. அவ்வளவு நீட்டுக்குதாண்ணா? அது வந்து ஏடு தான் வரும். ஏடு விரும்ப மாட்டான் யாரும். இப்ப வந்து இது ஊர்ல இருந்து முனை போட்டினா இது போட்டா இது ஏடு தான் வரும். யாரும் விரும்ப மாட்டாங்க. ஹோட்டலுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அது வந்து தட்டி இலைக்கு வந்து சின்னதாக வச்சு கட் பண்ணிப்பாங்க. இது பாருங்க, ஒரு இலை ஏற்றின வரத்துக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றின வரோம். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரூபா கொடுத்து ஈஸியாக வாங்கிடுறாங்க. அதே எங்களுக்கு கூலி கட்ட மாட்டேங்குது. ஆனால் நம்ம லோக்கலில் விற்றனா அந்த ரேட்டுக்கு ஏற்றுன்னு போகிறாங்க. இதே நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் மார்க்கெட்லாம் வாங்கினீங்கன்னா 5 ரூபா 6 ரூபா, இந்த இலையை 5 ரூபா 6 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வரத்து 1.25 ரூபா 2 ரூபா அப்படி தாங்க போகுது ரேட்டு.
அறுவடை பண்ணுற வரலாம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம லாஸ்ட் வரல எவ்வளோண்ணா லாபம் வரும் விவசாயிக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறேன். 5000 மிஞ்சினா ஒத்தியா வெறும் லாபம் வெறும் மட்டும் 5000 மிஞ்சி 5000 வரும். ஃபுல்லாக நம்ம 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு வெறும் 5000 ரூபாய் தான் கைக்கு வரும். என்ன இன்னைக்கு 300 தார் விற்கிது, இன்னைக்கு 100 தார் விற்கிது. ரெண்டு ஈக்குவல் பண்ணி பாருங்க. 150 ரூபா நம்ம சார ஆவரேஜில் 150 ரூபா வருது. 150 ரூபா வச்சு என்ன விவசாயம் பண்ண முடியும்? ஒரு 1.5 வருஷம் அது கஷ்டப்படணும், களை எடுக்கணும், உரம் போடணும். ஆளுங்க கூலி ஆளுங்க அதுக்கே வரமாட்டாங்க, எல்லாம் ஏரி வேலைக்கு போயிடறாங்க ஈஸியாக. வேற ஆட்டோ சார்ஜ் தனியாக வாங்கிக்கிறாங்க. கமிஷன் ஒரு தார் கொண்டு நம்ம மார்க்கெட்டில் வச்சோம்னா ஒரு தாருடைய ரேட்டு 300 ரூபா விற்றுனா 30 ரூபா கமிஷன். ஆட்டோக்கு வேறு 10 ரூபா, 10 ரூபா ஆட்டோவுக்கு, கேட்டுக்கு வேறு வாங்குறாங்க 10 ரூபா, 50 ரூபா போயிடுச்சு. அப்புறம் என்ன இருக்கு? 250 ரூபா இருக்கு. 250 ரூபா எடுத்துன்னு வந்து என்ன விவசாயம் பண்ண முடியும்? நம்ம ஒரு செடிக்கு கணக்கு பண்ண 250 ரூபாய்க்கு செலவாயிடுது. அதுக்கும் தானிக்கு தீனிக்கு சரியாக தான் இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே கூலியே கட்டலை. இதுக்குன்னா வழின்னு ஒன்றும் புரியல. இது வழி இலை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நீட்டு இலை கீஞ்ச இலையாக போட்டோன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அறுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடுக்கணும். ஏன்னா நீங்கள் அப்படியே காட்டினீங்கன்னா இது ஃபுல்லாத்தையும் கயிறு டைட் ஆகி இலை ஃபுல்லாக கீய ஆரம்பிச்சிடும். இதே நம்ம டேமேஜ் இலை போட்டோன்னா அது ஒண்டி தாங்க டேமேஜ் ஆகும், நம்மளுக்கு நல்ல இலைலாம் டேமேஜ் ஆகாது. நான் இது இலை அடுக்கிறதுக்குன்னு தனியாக பக்குவமாக வச்சு காட்டணுமாண்ணா? ஆமாம்பா. இல்லைண்ணா ஒரே இலை கூட நல்லா இருக்கு, எல்லாம் கீழே போயிருப்பா. அது எப்படி அடுக்குன்னு பாருங்க. இப்போ ரைட் சைடு பார்த்து இலை, லெஃப்ட் சைடு பார்த்து இலை வைக்கணுமா? இலை பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்து இலை, லெஃப்ட் சைடு பார்த்து இலை வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கணக்கு கரெக்டாக வரும். இலையும் ஆர்டர் வைஸ் வருங்க. இதை பாருங்கள், இந்த சைடு பார்த்து இலை, அந்த சைடு பார்த்து இலை. இதுக்கப்புறம் நம்ம வச்சு அடிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கட்ட வேண்டியது தான். இதுக்கு தனியாக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்கட்டு தனியாக அறுத்துன்னு வந்து கீழே இந்த சைடு 3 அந்த சைடு 3 போட்டுடணும். போட்டு அதுக்கப்புறம் கட்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ஃபுல்லாத்தையும் கட்டு அறுத்துன்னு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா கவுரு விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இதான் நம்மளுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருங்க. கவுரு விட செம்ம ஸ்ட்ராங். இதுதான் வாழைக்கட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நமுறான இருக்கிற இடத்த இது பண்ணோம். மேலே இருக்கிற தழலாம் ஃபுல்லாத்தையும் கத்தி வச்சு கேசிட்டு வெறும் சருவு மட்டும் எடுத்துக்கணும். தனியாக கத்தி இருக்குதாண்ணா? ஆமாம்பா. எவ்வளோ அந்த கத்தி நீங்கள் வச்சுன்னுக்கிறது? இந்த கத்தி வந்து மார்க்கெட்டு பொறுத்துப்பா. 50 ரூபாய்க்கு கிடைக்குது, 100 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் இந்த சின்னதாக தான் இருக்குது, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதாண்ணா? கையில் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது, யூஸ் பண்ண கூடாது. இதில் ஒன்லி இலை மட்டும்தான், இலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற எது அறுத்துட்டு வந்து இலை அறுத்தோம்னா அறுக்காது. ஆனால் கைக்கு தெரியாம அறுத்துனா அவ்வளோதான். நிறைய அறுத்துருக்குதுப்பா. எல்லாம் நிறைய அறுத்துருக்குது, நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இலை காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 பட்டி, அந்த சைடு 3 பட்டிங்க வாழைக்கட்டு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்ச இலை போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்ற வேண்டியதாங்க. இப்படி சுற்றிட்டேன் எவ்வளோ நாள் ஆனாலும் கீழே கீயாமல் இருக்காது, காயாமல் இருக்கும். இலை பார்த்தீங்கன்னா இந்தமாரி நீங்கள் கட்டினா தான் அவ்வளோ சீக்கிரத்தில் விதங்கி காயாது. நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக விதங்கி காஞ்சிருங்க. பாருங்கள் எப்படி பழன்னு தெரியுது ஃப்ரெஷ்ஷாக. இலை அறுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது கட்டுறது தாங்க வேலை அதிகமே. பக்குவமாக வச்சு கட்டணும். அதுக்குன்னு தனியாக நேக்கு தெரிஞ்சால் தாங்க கட்ட முடியும். இந்த பாருங்க, கட்ட சொல்லியே கட்டு வேறு அறுத்துக்குச்சு. இந்தமாரிலாம் இருந்தேன்னா கட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனாலே அதே கட்டிலே அட்ஜஸ்ட் பண்ணி கட்டார். கட்டுறது பார்த்திங்கன்னா செம ஸ்பீடாக கட்டுறாரு அண்ணனே. ஏன்னா அவருக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தாங்க புதுசால யாராலையுமே இந்தமாரி கட்ட முடியாது. நான் இப்போ கட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டீங்களாண்ணா? கட்டு சாயந்தரம் தான் எடுத்துன்னு போவீங்களா? நாளைக்கு காலைல தானா? இப்போ அப்படியே விட்டா கூட ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ வெஸ்ட்டோம். இதோட நாளைக்கு காலையில் தான் வந்து கட்டி எடுத்துன்னு போவோம்.